தேவனுடைய சமாதானத்தை குடும்ப வாழ்க்கையில் பெறுவதற்கு சில ஆலோசனைகளை குடும்ப வாழ்க்கையில் அவர் சொல்லி இருக்கிறார். ஒன்றாவதாக வேதத்தை நாம் வாசித்து பார்த்தால் கொலோசியர் நிருபம் 3வது அதிகாரம் 18வது வேதவசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். மனைவிகளே, கர்த்தருக்கு ஏற்கும்படி. நல்ல கவனிங்க, அதுல ஒரு வார்த்தை புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள் என்கிற அந்த வார்த்தையில ஒரு வார்த்தை இடையில சேர்த்துருக்கு பாருங்க. எப்படி நீ கீழ்ப்படியணுமா? நீ கர்த்தருக்கு ஏற்க கீழ்ப்படி. கர்த்தர் உன்னை பார்த்துட்டு இருக்கிறார். உன்னை இணைத்தாரே, உன்னை அந்த புருஷனுக்காக கர்த்தர் உருவாக்கினாரே, உண்டு பண்ணினாரே. நீ இந்த புருஷனுக்கு துணையாய் இருப்பாய், இந்த புருஷனுக்கு நீ கேடயமாய் இருப்பாய், இந்த புருஷனுக்கு பாதுகாப்பாய் இருப்பாய் என்று சொல்லி உன்னை உருவாக்கி நீ தான் அந்த புருஷனுக்கு ஏற்ற துணை என்று சொல்லி அவர் குடும்ப வாழ்க்கையில உன்னை இணைத்தாரே. அந்த கர்த்தர் இணைத்த கர்த்தர் உன்னை அனுதினமும் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆகையினால நீ புருஷனுக்கு கீழ்ப்படுகிறது எப்படி? மனுஷனுடைய வார்த்தையின்படி அல்ல, மனுஷனுடைய சொல்லின்படி அல்ல. நீ புருஷனுக்கு கீழ்ப்படுகிறது உன் தாயினுடைய சொல்லின்படி அல்ல, தகப்பனுடைய சொல்லின்படி அல்ல, உன் உறவினருடைய சொல்லின்படி அல்ல, உடன் பிறந்தவருடைய சொல்லின்படி அல்ல. கர்த்தர் சொல்கிறார், நீ கர்த்தருக்கு ஏற்க கீழ்ப்படி. அல்லேலூயா. மனுஷன் உலகத்துல பலவிதமாக இருக்கலாம், ஆனா பல விதத்துல உனக்கு ஆலோசனை சொல்லலாம். ஆனா வசனம் சொல்லுகிறது, நீ கர்த்தருக்கு ஏற்க உன் புருஷனுக்கு கீழ்ப்படி என்று சொல்கிறார். அல்லேலூயா. உன்னை உண்டாக்கினவரும் உன்னை குடும்ப வாழ்க்கையில அந்த புருஷனுக்கு இணைத்தவருமாய் இருக்கிற அந்த கர்த்தருக்கு ஏற்கும்படி அவர் ஏற்றுக்கொள்ளுகிற அளவில் நீ கீழ்ப்படி. அல்லேலூயா. அதான் கர்த்தருக்கு ஏற்கும் அளவில், அவர் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிற அளவில், உன் கீழ்ப்படிதலை அவர் ஏற்றுக்கொள்ளுகிற அளவில் நீ கீழ்ப்படி என்று சொல்லுகிறார். இன்னொரு வார்த்தை கூட நான் வாசித்து பார்த்தால் எப்படி கீழ்ப்படியணுமா? எபேசியர் 5:24 வேகமாய் வாசிப்போம். எபேசியர் 5:24 வேகமாய் வாசிப்போம். ஆகையால் சபையானது சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்களுடைய சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்து இருக்கணுமா? அல்லேலூயா. சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல. நல்லா கவனிங்க, ஒரு சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாவிட்டா அந்த சபை நிலைநிற்க மாட்டாது, அந்த சபை பரலோக ராஜ்யத்துக்கு வந்து சேர மாட்டாது. அதே போலதான் விசுவாசி, ஒரு மனைவி தன்னுடைய வாழ்க்கையில, ஐயா நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறேன் ஐயா, ஆனா இந்த மனுஷனுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன். ஆண்டவருக்கு நான் பயப்படுகிறேன், இந்த மனுஷனுக்கு நான் பயப்பட மாட்டேன். ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படிவேன், இந்த மனுஷனுடைய சொல்ல நான் கேட்க மாட்டேன் என்று சொல்லி இருக்கக்கூடாது. சபை எப்படி கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறதோ அதே போல கொஞ்சமும் மாற்றம் இல்லை. அல்லேலூயா. புருஷனையும் மனைவியினுடைய அந்த கீழ்ப்படிதல் பாருங்க, கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இருக்கிற உறவோடும் கிறிஸ்துவுக்கு சபை கீழ்ப்படுகிற அப்படிப்பட்ட கீழ்ப்படிதலோடும் வேதம் ஒப்பிட்டு சொல்கிறது. அல்லேலூயா. நீ புருஷனுக்கு கீழ்ப்படியாம நீ இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறேன்னு சொன்னா உன்னை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார், உன் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார். பைபிள் தெளிவாய் சொல்கிறது, சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல நீ புருஷனுக்கு என்ன செய்யணும்? நீ கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுங்க. அதுலயும் ஒரு வார்த்தை இடையில சேர்த்திருக்கு பாருங்க. மனைவிகளே, நீங்க எப்படி கீழ்ப்படியணுமா? உங்கள் சத்தமா சொந்த புருஷனுக்கு எல்லா காரியங்களிலும் கீழ்ப்படியுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். எந்த புருஷனுக்கு கீழ்ப்படியணுமா? எந்த புருஷனை கீழ்ப்படியணுமா? உங்களுடைய சொந்த புருஷர்களுக்கு நீங்கள் எல்லா காரியங்களிலும் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்கிறார். அல்லேலூயா. இந்த சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் என்கிற ஒரு வார்த்தை அங்க சேர்த்திருக்கிறான்னா மனைவியை பத்தி உள்ள நிறைய காரியங்கள் பவுலுக்கும் வெளிப்பாடு இருந்திருக்குது. அல்லேலூயா. அநேக ஸ்திரீகள் தங்களுடைய வாழ்க்கையில கொஞ்ச நாளைக்குள்ளால தன்னுடைய சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிய மாட்டா, அடுத்த ஆள் என்ன சொல்றாங்க கேட்பா. அல்லேலூயா. அடுத்த ஆள் என்ன ஆலோசனை சொல்றோ அதை அப்படியே கேட்பா.
மாமன் சொல்ற ஆலோசனை கேட்பா, மச்சான் சொல்ற ஆலோசனை கேட்பா, மைனி சொல்ற ஆலோசனை கேட்பா, பெற்றோர் சொல்லுகிற ஆலோசனை கேட்பா, சகோதரன் சொல்லுகிற ஆலோசனை கேட்பா, பக்கத்து வீட்டு அண்ணன் ஒரு ஆலோசனை அதை அப்படியே கேட்பான். அந்த அண்ணன் இப்படி சொன்னது எவ்வளவு சரியா இருக்கு தெரியுமா, அந்த அக்கா சொன்னது எப்படி தெரியுமா, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஆலோசனை கேட்பா, பக்கத்து வீட்டுக்காரிக்கு ஆலோசனை கேட்பா, தோழிக்கு ஆலோசனை கேட்பா, தோழனுக்கு ஆலோசனை கேட்பா. ஆனா தன்னுடைய சொந்த புருஷனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிய மாட்டாய் என்பதை ஆவியில ஒரு வெளிப்பாடு இருந்ததுனாலதான் அந்த வார்த்தை இடையில சேர்த்திருக்கிறார். நீ புருஷனை கீழ்ப்படி என்று சொல்லாமல் உன் சொந்த புருஷனுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிங்கள் என்று சொல்கிறார். அல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷர்கள் ஆயிரம் வார்த்தைகளை சொல்லி தந்து அப்படி பண்ணு இப்படி பண்ணு, அதை செய் இதை செய், அப்பந்தான் இந்த மனுஷன் திருந்தும், அப்பந்தான் இவன் இப்படிலாம் திருத்த முடியும் என்று சொல்லி 1000 ஆலோசனை சொன்னாலே நீ கேட்காத. கர்த்தருக்கு ஏற்கும்படியாக உன் சொந்த புருஷனுக்கு நீ கீழ்ப்படிந்தான் கர்த்தர் உன் குடும்ப வாழ்க்கையில ஒரு பெரிய சமாதானத்தை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. 1 தீமோத்தேயுடைய புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது ஸ்திரீகளுக்கு வேதம் சொல்கிறது, ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாயிருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் தன்னுடைய வாழ்க்கையில அடக்கமா இருக்கணும். அல்லேலூயா. சரி, இப்படி அடக்கமுடையவளாக, மாயாடியா இருக்கக்கூடாது, அடங்காதவளா இருக்கக்கூடாது, கீழ்ப்படியாதவளா இருக்கக்கூடாது. தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் அவள் அடக்கமுடையவளாக அவள் காணப்பட்டால் 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, புருஷன் துன்மார்க்கனா இருந்தாலும், பச்சாரக்காரனா இருந்தாலும், துரோகியா இருந்தாலும், குடிகாரனாய் இருந்தாலும், அவன் எப்பேற்பட்ட பாவ வழியில நடக்கிற அடங்காதவனாய் இருந்தாலும், நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கர்த்தர்க்கேற்க நீ கீழ்ப்படிந்து உன் சொந்த புருஷனை கீழ்ப்படிந்து நீ அடக்கமும் அமைதம் உள்ளவளாய் இருந்தால் வேதம் சொல்லுகிறது. வாசிப்பா 1 பேதுருவின் புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரம் 1-2 வசனங்களை வேகமாய் வாசிப்போம். அந்தபடி மனைவிகளே, பாருங்க, இதுல பவுலும் அதைத்தான் சொல்றார், சொந்த புருஷனை கீழ்ப்படி என்று சொல்றார். இங்க பேதுரும் அதைத்தான் சொல்றார். பாருங்க, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவர்களில யாராவது அவங்கெல்லாம் வசனமும் பாமா பிரசங்கமும் உங்க இயேசுவும் கொண்டுட்டு போன்னு சொல்லுவான் சில புருஷன். அல்லேலூயா. நீ யாரை வேணாலும் திருத்தலாம், என்ன செய்ய முடியாது, திருத்த முடியாது. நீ தலைகீழா நின்னாலும் நான் சர்ச்சைக்கு வர போறதில்லை, நான் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள போறதே இல்லை, உன் சபை எல்லாம் மீனு, நீ விருதைய கிடந்து மண்டை உடைக்காத, நான் வரவே மாட்டேன்னு சொல்லுவான். பைபிள் சொல்லுது, அவர்களில் சில திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தாலும் உங்களுடைய பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்வார்களாம். அல்லேலூயா. அம்மா, நீங்க ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு உண்மையா கீழ்ப்படிந்து, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஏற்க கீழ்ப்படிந்து, சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிந்து, அடக்கமும் அமைதியாக இருந்து உங்க கற்புள்ள நடக்கையை நீங்க காத்துக்கிட்டு நீங்க வாழ்ந்தாலே போதம்மா. கர்த்தர் சொல்றாரு இங்க வார்த்தையில நான் வாசித்து பார்க்கும்போது, நீங்க போதனை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. புருஷனை பார்த்து, ஐயா நீ மரம் திரும்ப ஐயா, இந்த பைபிளை ஐயா, இது கொஞ்ச நேரம் வாசியும் ஐயா, கொஞ்ச நேரம் 2 வார்த்தை ஜெபம் ஐயா, ஒரே ஒரு சர்ச்சை வாரி நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. நீ உன் புருஷனுக்கு போதனையே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய கற்புள்ள நடக்கை, உன்னுடைய சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல், ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஏற்க நீ நடக்கிறதான அந்த நடக்கையின் கீழ்ப்படிதல், இவைகள் அந்த புருஷன் எல்லாம் பார்த்துருந்தாருங்க. அவன் கண்ணு தெரியாத குருடன் அல்ல, காது கேட்காத செவிடனும் அல்ல. உங்க பக்தியுள்ள வாழ்க்கையை புருஷன் பார்க்கலையா? உங்க ஜெபஜீவியத்தை புருஷன் பார்க்கலையா? பைபிளை தூக்கிட்டு சர்ச்சை வரத புருஷன் பார்க்கலையா? பார்க்கதானே செய்யறாரு. பைபிள் சொல்லுது, நீ இப்படி நடந்தால், நீ இப்படி கீழ்ப்படிந்தால், கர்த்தர் சொல்கிறார், நீ போதனையே பண்ணாமல் நாட்கள் ஒன்று வரும், கர்த்தர் அந்த புருஷனுடைய மனக்கண்களை கர்த்தர் திறப்பார்.
அந்த மனுஷனுடைய மனக்கண்களை திறப்பார். கர்த்தரை அறிகிற அறிவை கொடுப்பார். சத்தியத்தை அறிகிற அறிவை கொடுப்பார். நீ சொல்லாமலே தன் கரத்துல வேதத்தை எடுப்பார், வாசிக்க ஆரம்பிப்பார். நீ சொல்லாமலே முழங்கால் படியிடுவார், செபிக்க ஆரம்பிப்பார். நீ சொல்லாமலே நானும் உன் கூட நான் சர்ச்சைக்கு வருகிறேன் என்று சொல்லி வருகிற ஒரு காலத்தையும் தேவனாய கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஆண்டவராய கர்த்தர் சொல்கிறார், ஸ்திரீ இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தாலே போதும், இப்படி இப்படி நடந்தாலே போதும், தேவனுடைய சமாதானம் உன் குடும்ப வாழ்க்கையில நிறைவாய் வரும். கர்த்தருடைய சுதந்திரம் உன்னுடைய வாழ்க்கையில வரும். கர்த்தருக்கு ஆசீர்வாதம் வரும். நீ போதனை பண்ணாமலே உன் வீட்டில் இருக்கிற உன் புருஷனை தேவன் ரட்சித்து சபைக்குள்ள கொண்டு வந்து சாட்சியாக நான் நிறுத்துவேன் சொல்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது, குடும்ப வாழ்க்கையில பிள்ளைகளும் மிக முக்கியமானவர்கள். அல்லேலூயா. பிள்ளைகள் ஆண்டவர் தந்திருக்கிற நல்ல கனிகளாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். புருஷன் என்கிற மரத்திலிருந்தும் மனைவி என்கிற மரத்திலிருந்தும் காய்த்ததான நல்ல கனிகளாய் இருக்கிறார்கள். ஆகையினாலதான் குழந்தைகளை குறித்து பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, அது கற்பத்தின் கனி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். புருஷனை மனைவியை கர்த்தர் எவ்விதமாய் நேசிக்கிறாரோ அதே போல கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறதான பிள்ளைகளை கர்த்தர் அதிகமாக ஆண்டவர் நேசிக்கிறார். அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் பெரிய திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். பல நேரங்களில் ஆண்டவர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவருடைய எதிர்காலத்தை குறித்து தேவன் வைத்திருக்கிறதான திட்டத்தை தன்னுடைய வாழ்க்கையில அறியாததுனால அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில தவறி விடுகிறார்கள். தவறி விடுகிறதுனாலேயே அவர்கள் தங்கள் வாழ்க்கையில சமாதானத்தை இழந்து விடுகிறார்கள். எத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாம பார்த்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். தன்னுடைய வாழ்க்கையில பிள்ளைகள் தவறி போனதுனால பாருங்க, ஆண்டவருடைய திட்டத்தை அறியாமல் தவறி போனதுனால வாழ்க்கையில சமாதானத்தை இழந்து எத்தனை பேர் தற்கொலை பண்ணி இருக்கிறாங்க. இன்னும் எத்தனை பேர் அமிதமாய் தவறி போனதுனால அந்த குடும்ப வாழ்க்கை எனக்கு வேண்டாம், அந்த புருஷனும் வேண்டாம் என்று சொல்லி பிரிந்து போனவர்கள் உண்டு. சிலர் தன் பிள்ளைகளை கூட வேண்டாம் என்று சொல்லி பிரிந்து போகிறார்கள். கடந்த நாளில் ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டேன். பாருங்க, பிள்ளைகள் கூட அந்த பிரிவு வருகிற நேரத்தில், புருஷன் மனைவிக்குள்ள பிரிவு வருகிற நேரத்தில் அந்த ஒரு தகப்பனை பார்த்து அப்பா என்று சொல்லி கூப்பிட்ட வேளையில் அந்த தகப்பன் அந்த பிள்ளையுடைய கையை தட்டி விட்டாராம். போங்கல, உங்களுக்கு யாரு தகப்பன், நான் உங்களுக்கு அப்பா இல்லை என்று சொல்லி தட்டி விட்டாராம். அல்லேலூயா. பிள்ளைகளுடைய சமாதானம் பல நேரத்தில் கெடுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் தவறுகிற நேரத்தில் பல நேரங்களில் அவருடைய வாழ்க்கையில இப்படித்தான் ஒரு முடிவும் வருகிறது, அதே நேரத்தில் பிரிவு வருகிறது. பலர் தன்னுடைய வாழ்க்கையில அவர்கள் இடறி போகிறதுனால ஆண்டவருடைய திட்டத்தை தன்னுடைய வாழ்க்கையில அறியாமல் இடறி போகிறதுனால அவர்கள் வாழ்கிற வாழ்க்கை அனுதினமும் தங்களுடைய வாழ்க்கை செத்த வாழ்க்கையை போலத்தான் அவர்கள் வாழ்கிறார்கள். எத்தனையோ பேர் சொல்லுவர நீங்க கேட்டிருப்பீங்களே, இந்த புருஷனோட வாழ்கிற வாழ்க்கையில ஒரு செத்த வாழ்க்கை தான் நான் வாழ்றேன், நான் எல்லாம் எதுக்கு இருக்கணும், நான் எல்லாம் உயிரே வாழக்கூடாது, ஒரு செத்த வாழ்க்கை தான் நான் வாழ்கிறேன், ஒரு நிம்மதி இல்லை, ஒரு சமாதானம் இல்லைன்னு சொல்லுகிறதான எத்தனை மனைமாற நாம கேள்விப்பட்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால அருமையான பிள்ளைகள், இளம் பிராயத்து பிள்ளைகள், வாலிப வயதில் இருக்கிறதான பிள்ளைகள், திருமண வயதில் இருக்கிறதான பிள்ளைகள், இன்னும் சிறு பிள்ளைகள், நீங்க இந்த பிரசங்கத்தை கவனமா நீங்க கேட்கணும். உங்க வாலிப நாட்களில, உங்க இளம் பிராயத்திலும் உங்களுடைய வாலிப பிராயத்திலும் நீங்க ஒரு காலம் நீங்க தவறிவிடக்கூடாது. உங்க வாழ்க்கை சமாதானமா இருக்கணும்னு சொன்னா, உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொன்னா, உங்க எதிர்காலத்துல தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறதான அந்த பெரிதான திட்டத்தை உங்க வாழ்க்கையில கர்த்தர் செயல்படுத்தி உங்க குடும்ப வாழ்க்கைய கர்த்தர் ஏற்ற காலத்தில் அவர் ஆசீர்வாதமாக, மனமகிழ்ச்சியாக, அநேக குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக உங்க குடும்பங்களை வைக்க வேண்டுமானா இளம் பிராயத்திலேயே உங்க வாழ்க்கையில என்ன செய்யணும்னு சொன்னா, சில தீர்மானங்களை நீங்க பண்ணணும். அல்லேலூயா. சில தீர்மானங்களை பண்ணணும். பாருங்க, தீர்மானங்களை பண்ணி அதை கடைபிடித்து உங்க வாழ்க்கையில
நீங்கள் வாழ்வீங்கன்னு சொன்னால் தேவனுடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் நிறைவேறும். ஸ்தோத்திரம். என்னுடைய 16வது வயசில் பாருங்க, என் வாழ்க்கையில் நான் தீர்மானம் பண்ணினேன். சிலருடைய வாழ்க்கையில், அவருடைய குடும்ப வாழ்க்கையில் நடந்ததான சில காரியங்களை எல்லாம் நான் பார்த்த வேளையில் 16 வயசில் நான் தீர்மானம் பண்ணினேன். என்ன தீர்மானம் பண்ணின்னு தெரியுமா? காதலிக்கிற எந்த பிள்ளைகளையும் நான் கல்யாணம் முடிக்க மாட்டேன். என் வாழ்க்கையில் காதல் கல்யாணமே நான் பண்ண மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி 16 வயசில் நான் தீர்மானம் பண்ணி ஜெபித்த ஒரே ஒரு ஜெபம் உண்டு என்று சொன்னால், நான் கிறிஸ்தவ குடும்பத்தில், பாரம்பரிய தென்னிந்திய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால ஜெபிப்பதற்கு யாரும் எனக்கு கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, அந்த நேரத்தில் நான் தீர்மானம் பண்ணினது, ஆண்டவரே என்ன செய்ய மாட்டேன், காதல் திருமணம் நான் பண்ணவே மாட்டேன். யார் காதலிச்சாலும் சரி, சுத்தினாலும் சரி, ஆண்டவரே காதல் கல்யாணம் என் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது, நான் அந்த இப்படிப்பட்ட திருமணத்தை பண்ண மாட்டேன் என்று சொல்லி நான் தீர்மானம் பண்ணி, நீர் எனக்குன்னு சொல்லி நீர் வைத்திருக்கிற அந்த துணையத்தான் நினைச்சிருப்பேன். நான் கல்யாணம் முடிப்பேனே தவிர காதலிக்கிற யாரையும் நான் கல்யாணம் முடிக்க மாட்டேன்னு தீர்மானம் பண்ணினேன். பாருங்க, அந்த தீர்மானத்துக்கு அநேக இடையர்களை பிசாசு கொண்டு வந்து பார்த்தான். ஆனால் தேவ சமூகத்தில் பண்ணின தீர்மானமாய் இருந்ததுனால தேவன் கூடவே இருந்து அவ்விதமாக கர்த்தர் எனக்கு ஏற்ற வேளையில ஏற்ற துணையை தந்து என் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஊழியத்திலும் ஆண்டவர் அழைத்து பயன்படுத்தி அநேக குடும்பங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தைகளை, அறிவுரைகளை சொல்லத்தக்கதாக கர்த்தர் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையை குறித்து எனக்கு நன்றாக பிரசங்கிப்பதற்கு, மற்ற குடும்பங்களுக்கு நல்ல மாதிரியான ஆலோசனை சொல்லுவதற்கு கர்த்தர் எனக்கு ஒரு தைரியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். என் குடும்ப வாழ்க்கையில் நான் சீரழிந்திருந்தா, நான் கெட்டு போயிருந்தா, மற்ற குடும்பங்களுக்கு எனக்கு ஆலோசனை சொல்லி இருக்க முடியாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு காதலில் போய் விழுந்து என் விருப்பப்படி அப்பா அம்மாவுக்கு விருப்பம் இல்லாமல், தேவனுடைய சித்தம் இல்லாமல் நான் விழுந்து நான் கல்யாணம் பண்ணி இருந்தால் சமயத்தில் ஆண்டவர் என்ன ஊழியத்திற்கு கூட அழைத்திருக்க மாட்டார். காதல் கல்யாணம் முடித்தவங்களில் சிலர் ஊழியத்தில் கூட நிற்க முடியலை. அவ்விதமாக காதல் கல்யாணம் முடித்தவங்க ஊழியத்துக்கு வந்தாலும் கூட அவர்களால் நிற்க முடியல, சத்தியத்தை சரியாக சொல்ல முடியல, மற்றவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையினுடைய அந்த ஆலோசனையை சொல்ல முடியல, பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்ல முடியல. சொல்லப்போனால் தான் பெற்ற பிள்ளைகளுக்கு கூட நீ இப்படி வாழாத, இப்படி ஜீவிக்காதுன்னு சொல்ல முடியலை. அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளும் கூட அதே போல அவர்கள் இடறுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால இந்த இளம் பிராயத்திலேயே அருமையான வாலிப செல்வங்கள் இருக்கிறீங்க, இளம் பிராயத்து பிள்ளைகள் இருக்கிறீங்க, திருமணமாகிற பிள்ளைகள் இருக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் நீங்கள் பண்ணணும். அல்லேலூயா. காதல் வலைகள் உங்களை சுற்றி சுற்றி வரும். கடலில் அலை இல்லாமல் இருக்கிறதில்ல, அலை ஓயாமல் திரும்ப திரும்ப வரத்தான் செய்யுது. ஒன்றை நீ வேண்டான்னு சொல்லி தள்ளினா அடுத்த ஒரு காதல் அலை வரும். அதை தள்ளி விடுகிற நேரத்தில் அடுத்த காதல் அலை வரும். நீ இதில் அலையில் சிக்கினியான ஆபத்து. கடலில் அலை வீசுகிறது, அந்த அலையில் போய் ஒருத்தன் மாட்டிக்கிட்டான்னா அவ்வளோதான், அமிழ்ந்து போகிறான். உப்பு தண்ணீரை குடிச்சிடான். உப்பு தண்ணீரை குடிச்சிட்டு திணறான் கடந்து. அல்லேலூயா. திணறவன சில மனுஷர்கள் பார்த்தவங்க காப்பாற்றுறாங்க, சிலருடைய ஜீவியத்தை காப்பாற்ற முடியாமல் அந்த உப்பு தண்ணியிலே அவர்கள் அமிழ்ந்து தன்னுடைய ஜீவனை போக்கடிக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளை, காதல் என்பதும் கடல் அலையை போன்றது. உடைய வாழ்க்கையில் அநேக அலைகள் மோதலாம். எத்தனை பயக்கம் உன் பின்னால் சுற்றலாம், எத்தனை பிள்ளைகளும் உன் பின்னால் சுற்றலாம், எத்தனை பேர் உனக்கு மெசேஜ் அனுப்பலாம், எத்தனை பேர் உன்னை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லலாம். அந்த அலையில் நீ மாட்டிக்கிடாத. இல்லையா? அது ஒன்றாவது கடலின் அலை, அது உனக்கு ஆபத்து. இரண்டாவது அது சாத்தானுடைய வலையாய் இருக்கிறது. அல்லேலூயா. அது கடலின் அலையில் அதில் சிக்கினவனும் தன் வாழ்க்கையில் அமிழ்ந்து போகிறான். அதே நேரத்தில் அது சாத்தானுடைய வலையாகவும் இருக்கிறது. சாத்தானுடைய வலையில் சிக்கின மனுஷனும் தன்னுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை தன் வாழ்க்கையில் இழந்து போகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இன்றைக்கி காலையில் நான் அந்த இடத்துல இருந்து நான் பைபிளை வாசிக்கிற நேரத்தில் தான் பாருங்கள், எல்லாரும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். வாசிக்கும் பொழுது இந்த வசனத்தை இன்றைக்கு காலையில் அதிகாலையில் கூட இந்த இடத்துல இருந்து நான் வாசித்தேன். லவுலிக துக்கமோ மரணத்தை உண்டாக்கும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் வேதத்தில் அவர் தெளிவாக எழுதியிருக்கிறார். பாருங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில காதல் வல வந்த லவுலியத்தை விழுந்து அதனால் அவர் துக்கப்பட ஆரம்பிச்சிட்டாலே அவர்களுக்கு மரணத்தை கூட உண்டாக்கி விடுமா. அல்லேலூயா. ஆகையினால ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த நாட்களிலேயே நீங்க என்ன செய்யணும்? தீர்மானம் பண்ணணும். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு பிரசவம் பண்ணுகிற நேரத்தில் சில பெற்றோர் என்ன செய்திருக்கிறாங்க, வாலிய பிள்ளைகளை மக்களை இன்னைக்கு பிள்ளைகளுக்குள்ள பிரசங்கம் நீ வராண்டா, நீ வீட்டில் நின்னுக்கன்னு விட்டுட்டு வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாதிரி எப்படி பிள்ளைகள் இந்த வசனத்தை கேட்டு தெய்வ சமூகத்தில் ஆலயத்தில் தீர்மானம் பண்ணுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, என்னுடைய அதே நேரத்தில் 13வது வயதில் அந்த சின்ன இளம் வயசுல பண்ணின தீர்மானங்களை தான் ஆண்டவர் அப்படியே நடத்தி இருக்கிறார். 16 வயசுல காதல் கல்யாணம் முடிக்க மாட்டேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணினேன். 13வது வயதுல ஒரு ஆலயத்துல தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது தேவனுடைய மனுஷர் முன்னால நின்று ஊழியத்திற்கான அர்ப்பணத்திற்குரிய செய்தியை கொடுத்து ஒரு பாடலை பாடினார். உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய் என்கிறதான அந்த பாடலை அவர் அப்படி உணர்ந்து பாடுகிற நேரத்தில் 13 வயசுல அந்த ஆலயத்தில் இருக்கிற நேரத்தில் என் உள்ளம் உடைந்து என் கண்களில் சாரை சாரையாய் கண்ணீர் வடிந்தது. பாருங்க, ஊழியன்னா என்னதுன்னு சொல்லி கூட எனக்கு தெரியாது. ஊழியத்தில் அதில் எவ்வளோ சூழ்நிலைகள் இருக்கிறது, எவ்வளோ கஷ்டம் நஷ்டம் கூட தெரியாது. பாருங்க, ஆனாலும் அந்த சின்ன வயசு 13 வயசு 8ஆம் கிளாஸ் நான் படிக்கிறேன். பாருங்க, அந்த நேரத்தில் என் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து பாருங்க, அந்த இடத்துல நான் முழங்கால் படிட்டு நான் ஏசப்பாட்ட நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நான் வளர்ந்து நான் ஒரு நாளாயிலும் உமக்கு ஊழியம் செய்யணும். ஆண்டவரே, வளர்ந்து ஒரு நாளாயிலும் எனக்கு உமக்கு ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரனா என்னையும் பயன்படுத்துங்கப்பா. என்னையும் உடைய வார்த்தையை இதே போல ஜனங்களுக்கு பிரசங்கிக்க ஒரு நாளாவது என்னை பயன்படுத்துன்னு சொல்லி நான் அன்னைக்கு நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்தேன். பாருங்க, அந்த கண்ணீரோட செபித்த அந்த செபத்தை ஆண்டவர் கேட்டார். என் 26வது வயதுல சாகுவதற்கே தீர்மானம் பண்ணின வேளையில கூட சாக விடாமல் இயேசு என்னை தேடி வந்து ரட்சித்து அவருடைய ஊழியக்காரனாக இத்தனை ஆண்டு காலமும் கர்த்தர் என்னை பயன்படுத்தி வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாளாயிலும் நான் பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணினேன். இப்பொழுதோ கர்த்தர் பாருங்க, 30 ஆண்டு காலங்கள் இயேசுவின் வார்த்தையை பேசிக்கொண்டே இருக்கிற அந்த மகா மேன்மையான பாக்கியத்தை இயேசு எனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால் இந்த இளம் பிராயம் மிகவும் முக்கியமான ஒன்றாயிருக்கிறது. இந்த வாலிபம் மிகவும் முக்கியமான ஒன்றாயிருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்க எப்படி தீர்மானம் பண்ணி ஆண்டவருக்கு சமூகத்துல நீங்க அழுது ஜெபிக்கிறீர்களோ அதை போலத்தான் உங்க எதிர்காலத்தை கர்த்தர் மாற்றுவார். அதே போலத்தான் கர்த்தர் உங்கள் எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய சமாதானத்தை யாராலையும் பறிக்க முடியாது. பாருங்க, இந்த காரியங்களை தீர்மானம் பண்ணினேன். ஆண்டவர் அதே போல என் வாழ்க்கையை மாற்றினார். என் உள்ளத்துல ஆண்டவர் தந்த சமாதானத்தை ஊழிய பாதையில வந்த எல்லா சூழ்நிலைகளையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க. எல்லா சூழ்நிலைகளை நீங்க அறிந்திருக்கிறீங்க. ஆனாலும் அவ்வளவு சூழ்நிலைக்கு மத்தியிலும் இயேசு என் உள்ளத்தில் தந்த அந்த சமாதானத்தையும் குடும்பத்துல தந்த சமாதானத்தையும் இதுவரைக்கும் இழக்கல. கர்த்தர் அந்த சமாதானத்தை இதுவரைக்கும் நிலைநிறுத்தி ஆண்டவர் பாதுகாத்து வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில முதலாவது நீங்க செய்ய வேண்டியது, இந்த இளம் பிராயத்துல இந்த வாலிப வயதுல உங்க எதிர்காலத்தை குறித்து பல திட்டங்களை நீங்க என்ன செய்வீங்க? தீட்டுவீங்க. நீங்க பல கற்பனைகளை பண்ணி அப்படி வாழணும், இப்படி வாழணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் சொல்லுகிறத விட பாருங்க, இந்த காரியங்களில உங்க வாழ்க்கையை நீங்க அர்ப்பணித்து நீங்க தீர்மானம் பண்ணினீங்கன்னா என்னத்தான் சாத்தான் சுத்தி 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 அவன் நாட்களை அனுப்பி விட்டாலும் என்ன செய்ய முடியாது? உங்களை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. கடந்த நாளில் ஒரு செய்தியை நான் வாசித்தேன், நான் கேள்விப்பட்டேன். பாருங்க, அந்த வாசித்த வேளையில் சொல்லி இருக்கிறது,
பிசாசனுடைய ஆட்கள், சாத்தானுடைய ஆட்கள் அவனுடைய ஆவியினால ஏவப்பட்டு நல்ல அழகான வாலிபர்களை தெரிந்தெடுத்து பாருங்க, அந்த வாலிபர்களை வாலிப இளம் பிள்ளைகளுக்கு பின்னால் அதிலே ஆண்டவரை அறிந்த தேவ பக்தி உள்ள குடும்பத்தில் இருக்கிறதான அந்த வாலிப பிள்ளைகளுக்கு பின்னால போய் அந்த பிள்ளைகளுடைய மனத்தை மாற்றி அந்த பிள்ளைகளை லௌலியத்துல விழ செய்து அவர்களை அப்படியே இழுத்து கொண்டு போகுவதற்கு, இடறி நரகத்துல கொண்டு போவதற்கு சாத்தானுடைய ஆட்கள் அந்த ஆவியினால சிலரை அமிதமாய் பண்ணி இருக்கிறார்களாம். சிலர் அதற்காகவே சில மந்திரங்களை கூட பண்ணுகிறார்கள், யாகங்களை பண்ணுகிறாங்க. இது அறியாம ஆவிக்குரிய பிள்ளைகள் அந்த சாத்தானுடைய ஆட்கள்கிட்ட போய் அவங்க என்ன செய்கிறாங்க, மனது மயங்கி அவர்கள் விழுந்து விடுகிறாங்க. அதில் இன்னொரு செய்தி என்னன்னா, அப்படி மயக்கி கொண்டு போகிற சிலர் என்ன செய்கிறாங்க, வாழ்கிறாங்க. சிலர் கொண்டு போய் என்ன செய்கிறாங்கன்னா, வெளி ஊருக்கு நம்ம போய் வா, இங்கே நம்ம சேர்ந்து வாழ விட மாட்டாங்கன்னு சொல்லி கொண்டு போய் அவருடைய கிட்னிய அவருடைய கண்கள் எல்லாம் அப்படியே விட்டு இவர்கள் வாலிபர்கள் தப்பி விடுகிறார்களாம். அவர்கள் அப்படியே கொலை செய்து விடுகிறார்களாம். பாருங்க, அநேக காரியங்கள் இப்படியெல்லாம் இந்த உலகத்துல இப்போ அதிகமாக நடக்கிறது. ஆகையினால ரொம்ப ஜாக்கிரதைய, பையன் நல்லா இருக்கிறானே, அழகா இருக்கிறானே, வளர்த்தியா வாட்ட சாட்டமா இருக்கிறானே, நல்லா சிரிக்கிறானே, அன்பா பேசுகிறான்னா உன்னை நினைச்சிக்க, அது விஷம் சொல்லி நினைச்சிக்க. விஷம் முதலாவது உனக்கு தெரியாது, உள்ள இறங்கும் போதான் அது உன்னுடைய நாடி நரம்புகளுக்குள்ள இறங்கத்தான் தெரியும். ஐயோ, நான் விஷத்தை அருந்தித்தனே, இப்போ நான் தப்பு வைக்க என்ன செய்யன்னு சொல்லி முழிக்க வேண்டியது இருக்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜாக்கிரதையா இருக்கணும். வாலிய பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், இளம் பிள்ளைகள் இந்த வாலிப நாட்களில் மிகவும் ஜாக்கிரதையாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் லௌலிக வலைகளில் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்தால் தேவன் உங்கள் உள்ளத்தில் சமாதானத்தை தருவார். உங்கள் எதிர்காலத்தில் தேவனுடைய சுதந்திரத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தந்து குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமாக சமாதானமாக கர்த்தர் வாழ்வதற்கு கிருபை தருவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிள்ளைகளை குறித்து கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறது? கொலோசியர்கள் நிருபம் அதனுடைய 3வது அதிகாரம் 20வது வசனம். பாருங்க, இந்த முந்தின பேசின வார்த்தைகள் எல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணல, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் அந்த வார்த்தைகளை அவர் தந்து உங்களோடு அவர் பேசி இருக்கிறார். அதில் நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். வாசிப்போம், பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும். கொலோசியர்கள் நிருபம் 3வது அதிகாரம் அதனுடைய 20வது வேத வசனத்தை ஒரு வருஷத்தமாய் வாசிப்போம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? உங்க வாழ்க்கையில தெய்வீக சமாதானம் இருக்கணும்னு சொன்னா, நீங்க சமாதானமா ஜீவிக்கணும்னா, சந்தோஷமா ஜீவிக்கணும்னா, நிம்மதியா அந்த குடும்ப வாழ்க்கையில ஜீவிக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் நீங்கள் கீழ்ப்படிந்திருங்கள், இதுதான் தேவனுக்கு கர்த்தருக்கு பிரியமானது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் பல குடும்பங்களில் பார்த்துருக்கிறேன். இளம் பிராயத்தில், வாலிப பிராயத்தில் பாருங்க, பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோரை பார்த்து சொல்லுகிற வார்த்தையை நான் கேட்டிருக்கிறேன். இந்த வீட்டில் எனக்கு ஒரு நிம்மதி இல்லைன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. இந்த வீட்டில் எனக்கு ஒரு நிம்மதி இல்லை, எனக்கு வீட்டில் வர்றதற்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு பிடிக்கல, இந்த குடும்பத்தில் எனக்கு ஒரு நிம்மதி இல்லை, இந்த வீட்டில் எனக்கு ஒரு நிம்மதி இல்லை, நான் ஏன்டா நான் வீட்டுக்கு வருகிறேன்னு சொல்லி நினைக்கிறேன் என்று சொல்லுகிறதான பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? இந்த சொல்லு அவர்கள் சொல்லுவதற்கு காரணம் பாருங்க, பைபிள் சொல்லுது, நீ உன்னுடைய பெற்றோருக்கு நீ எல்லா காரியத்திலும் நீ கீழ்ப்படியவில்லை. அல்லேலூயா. ஏதோ ஒரு சில காரியத்துக்கு நீங்க கீழ்ப்படியலாம், ஆனா பெற்றோருடைய ஆலோசனைக்கு எல்லா வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படியல. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீ எல்லா வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படியாததுனால தான் சில நேரங்களில் பிள்ளைகளே அம்மாவுக்கு இது பிடிக்காது,
நாம இப்படி நடக்கிறது, இப்படி பேசுகிறது, இப்படி பண்ணுகிறது, இந்த காரியங்கள் எல்லாம் நாம இப்படி செய்கிறது அம்மாவுக்கு பிடிக்காது, அப்பாவுக்கு பிடிக்காது, அப்பாவுக்கு தெரிந்தா நம்மளை நிச்சயம் அடிப்பாங்க, பயங்கரமாக இதுல பிரச்சனை வரும், இது அவங்களுக்கு பிடிக்காது, அப்பா அம்மாவுக்கு பிடிக்காது என்று சொல்லி ஞானமாக அப்படி உள்ள காரியத்துல தங்களை விலக்கி காத்துக் கொள்கிறார்கள்.